அவங்க அம்மா கேரக்டர் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பாக்கியா ஜெனிக்கு வந்துட்டு ஒரு சில அட்வைஸ்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. செலினை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காத, உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அவனே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான், தேவையில்லாமல் லைவ் லொக்கேஷன்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண சொல்லி அதை அவங்களை எப்பயுமே வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாரியை வந்துட்டு அவங்ககிட்ட கேளு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜெனி வந்துட்டு செலின் கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் தேவையில்லாமல் உன்னை வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை வந்துட்டு பாக்கியா அம்மா வந்துட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா நீ வந்துட்டு பண்ணுறது வந்துட்டு தப்பு கிடையாது, ஆனால் வந்துட்டு இதே ஒரு வேலையாக வச்சிருக்க பற்றி அதான் தப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்துட்டு இப்படி பண்ணுறதுலாம் வந்துட்டு பார்த்தப்பனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு மைய கூட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு மைய வந்துட்டு உள்ளே போக சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. நீ அந்த அம்மா கூட சேர்ந்து அப்படின்னா நீ வந்துட்டு கெட்ட பிள்ளை ஆயிடுவா அப்படின்னு வந்துட்டு சொன்னதுமே வந்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன இப்படிலாம் வந்துட்டு பேசுகிறீங்க, சின்ன பிள்ளைங்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு பேசணும் விவசாய இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கோபியும் ராதிகா வந்துட்டு கேட்டதுக்கப்புறமா சிம்பிளாக வந்துட்டு ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஆச்சரியமாயிருது. ஏன்னா வந்துட்டு பிரச்சனை அப்படின்னா முன்னாடிலாம் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சண்டை போடுவோம், இப்போ எதுவுமே வந்துட்டு சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்துட்டு முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் வந்துட்டு ராதிகாவோட அவங்க அம்மா வந்து வெளியில் போனோம், இல்லை அப்படின்னா ஈஸ்வரி பாட்டி வெளியில் போனோம். இதில் ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று நடக்க போகுது. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கன்பாஸ் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.